ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிந்துவெளி நாகரிகம் டாபிக் தான் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் எந்தெந்த ஸ்டாண்டர்டில் இருக்குது அப்படின்னா 9th 11th எத்திக்ஸில் இருக்குது. இன்றைக்கி வந்து 9th இருக்க சிந்துவெளி நாகரிகம் பார்க்கலாம், நாளைக்கு வந்து 11th இருக்குது பார்க்கலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். எஸ்பிஓ வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப். இதில் வந்து நீங்கள் பேசிக்கான இன்டர்நெட் நாலேஜ் இருந்தால் நீங்களும் ஜாயின் பண்ணலாம். இதில் எந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் வந்து பிக்சர் ஷேர் பண்ணுறது, கண்டென்ட் ஷேர் பண்ணுறது, அந்த மாதிரி ஈஸியான ஒர்க்கு தான் இருக்கும். நீங்களும் இதில் ஜாயின் பண்ணணும்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன், அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மேலும் இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்களும் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ சிந்துவெளி நாகரிகத்தில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன், அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதை பார்த்தாவே நீங்கள் குரூப் 4க்கு உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் சுமார் 1.3 மில்லியன் சதுர கிலோமீட்டரில் பரவி இருந்தது சிந்துவெளி நாகரிகம். இதில் முக்கியமானது இந்த மேற்கு கிழக்கில் என்ன இருக்குது, ஏன்னா இது ஆல்ரெடி குரூப் 4ல் கேட்டிருக்காங்க, பொறுத்துக்களை கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. மேற்க வந்து பாகிஸ்தான் ஈரான் எல்லையில் உள்ள சுர்கோட்ஜன், வடக்கே வந்து ஷார்ட்டுகை, கிழக்கே ஆலம்கீர், தெற்கே டயும்வாத். இதை கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து கரப்பா எங்கே இருக்குது அப்படின்னா பஞ்சாப் பாகிஸ்தான், மோஜதாரோ சிந்து பாகிஸ்தான், தோலோவிரா வந்து குஜராத், காளிபங்கன் வந்து ராஜஸ்தான், லோத்தல் குஜராத், பனவாலி ராஜஸ்தான், ராய்கரி ஹரியானா, சுர்கோட்டோ குஜராத். இந்த பிளேஸ் எல்லாம் எந்தெந்த இடத்துல இருக்குது நல்லா பார்த்துக்கோங்க, ஏன்னா இதுலேருந்து அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து சைடில் பாருங்கள், மொகஞ்சதாரோவில் உள்ள மாபெரும் குளியல் குளம் முக்கிய கட்டுமான பணியாகும். ஓகேவா. அடுத்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட் மேலே இது பண்ணியிருக்கேன் பாருங்கள், மொகஞ்சதாரோ வந்து லர்கானாவில் இருக்குது, அதை வந்து குறித்து வச்சுக்கோங்க. அடுத்த பாயிண்ட் வந்து ஹரப்பா மக்கள் வேளாண்மையில் ஈடுபட்டாங்க, இரட்டை சாகுபடி முறையை இது பண்ணாங்க, யானை எல்லாமே அவங்களுக்கு தெரியும், ஆனால் குதிரையை பற்றி அவங்க பயன்படுத்தவில்லை. மாடுக்கு வந்து ஒரு பேர் சொல்லியிருக்காங்க, அந்த பேர் என்ன அப்படின்னா ஜெபு. ஓகேவா. சிந்துவெளி முத்திரையில் இவையான பெரிய காளை உருவம் காணப்பட்டது. ஓகேவா. அடுத்து வந்து சைடில் பாருங்கள், ஹரப்பா பண்பாட்டு மக்கள் சிலிக்கா கல் வகையில் செய்த பிளேடு, கத்தியெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. அந்த மொகஞ்சதாரோவில் கிடைத்துள்ள நடனமாடன பெண் சிலை வந்து மெழுகு அச்சில் உலகத்தால் செய்யப்பட்டது, அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பேஜில் பாருங்கள், இதில் இருந்து அந்த மதகுரு இது வந்து எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்பாங்க. மொகஞ்சதாரோ. மண்பாண்டம்னா கரப்பா, நடனமாடும் பெண் சிலை அது வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம் மோஞ்சதாரோ. அந்த மாதிரி எடைக்கற்கள் எங்கன்னா கரப்பா, செப்பு தராசு எங்கன்னா மோஞ்சதாரோ. ஓகேவா. அந்த எடைக்கற்களும் செப்பு தராசும் பார்த்துக்கோங்க. அடுத்து சைடில் கீழே பாருங்கள், யூனிஃபார்ம் எழுத்துக்களில் காணப்படும் மெலுக்கா என்ற சொல் சிந்து பகுதியை குறிக்கும். அப்போ மெலுக்கா என்ற சொல் எந்த பகுதியை குறிக்கும்னா சிந்துவை தான் குறிக்கும். அடுத்து வந்து ஈரடிமான ஃபைனரி முறை வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஈரடிமானம்னா என்னென்னா 1 2 4 அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே போகணும், 8 16 அந்த மாதிரி போகிறது தான், அது வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு. கீழே பாங்க, மாக்களில் செய்யப்பட்ட மதகுரு அல்லது அரசன் செம்பு வார்க்கப்பட்ட நடனமான பெண் சிலை ஆகியவை ஹரப்பா, மோஞ்சதாரோ, தோலோவிரில் கிடைத்துள்ள கற்சிலைகள் ஆகியவை முக்கியமானது ஆகும். ஓகேவா. அடுத்த பாயிண்ட் வந்து சிந்துவெளி மக்கள் இயற்கையை வழங்கினாங்க, அரச மரத்தை வழிபட்டாங்க. நெருப்பு குண்டலம் எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா காளிபங்கனில் தான் கிடச்சிருக்கு. அடுத்து வந்து அவர்கள் வந்து கிழக்கு நோக்கியும் தெற்கு நோக்கியும் இடம்பெயர்ந்தனர். இந்த திசையை வந்து பார்த்து வச்சுக்கோங்க, ஏன்னா மாற்றி கேட்கலாம், அதனால். அடுத்து கீழே பாருங்கள், 3300 முதல் 2600 வரையான காலகட்டம் தொடக்க கரப்பான்னு சொல்கிறாங்களாம். 2600 to 1900 வந்து முதிர்ந்த கரப்பான்னு சொல்கிறாங்களாம். பிந்திய கரப்பா அப்படின்னா 1700. இதே சிந்துவெளி நாகரிகம் எப்போ வீழ்ச்சி அடைஞ்சுன்னு கேட்டால் 1900 தான் வீழ்ச்சி அடைஞ்சிச்சு. அடுத்து கீழே அந்த பாயிண்ட் வந்து தமிழகத்தில் பண்டைய நகரமாக கீழடி, அரிக்கமேடு, உறையூர் போன்றவை இந்தியாவில் 2வது நகர கட்டம் ஆகும். சிந்துவெளி நகரம் வீழ்ச்சி அடைந்து சுமார் 1200 ஆண்டு கழித்து தான் இதெல்லாம் உருவானதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி பின்னாடி வந்து ஒன் வேர்ட் அட்டாச் பண்ணியிருக்கேன், இதை பார்த்து நீங்களும் குறிச்சிக்கோங்க.
அடுத்து நாளைக்கு வந்து 11th இருக்க சிந்துவெளி பார்க்கலாம். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் டிஎன்பிசியில் படிக்கிறாங்கன்னா குரூப் 2 குரூப் 4 அவங்களுக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.